கிறிஸ்தவர்களை வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் தினந்தோறும் சில வகைகளில் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான சுலபமான வழிகள் நமக்கு அமையும். அதை வச்சு நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ சில பேர் கேட்குறாங்க, கிறிஸ்டல் மேலே நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் கிறிஸ்டலை யூஸ் பண்ணால் எங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும்? கிறிஸ்டலை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் அதுக்கிட்ட இது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது எக்ஸிக்யூட் பண்ணி செய்யும். அந்த மாதிரியான அமைப்புள்ள இறைவனால் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்கிற கிறிஸ்டல். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் சரி, கடவுளை கும்பிட்டாலும் சரி, கடவுளை நீங்கள் கும்பிடலைனாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்கள் பாஸ்ட் லைஃப் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய இந்த லைஃப் அமையும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா நடக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பாஸ்ட் லைஃப் கர்மஸ். நம்ம அதான் திருப்பி சொல்கிறோம். எல்லாருமே சந்தோஷமாக தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம், சந்தோஷமாக இருக்காத முயற்சி பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னா கிடையாது. துன்பங்களையும் கஷ்டங்களையும் நோய்களையும் வறுமையையும் யாரும் விரும்புறது கிடையாது. ஆனால் வருது. ஏன்? கடவுளை விழுந்து கும்புறவங்களும் வறுமையிற்கு சஃபர் ஆகிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பக்தியாக இருந்து விரதம் இருந்து கடவுளை ரொம்ப விழுந்து கவனித்து எந்த சாமி எந்த கோயில் ஒன்று விடாமல் எல்லா மதங்களையும் சரி, நாட் ஒன்லி ஹிந்துயிசம், எல்லா மதங்களையும் அல்லாவே கதின்னு இருக்கிறவங்களும் சரி, கஷ்டப்படுறவங்களும் இருக்கான், சுகமாக இருக்கவங்களும் இருக்கான். இயேசுவே கதின்னு இருக்கிறவங்களும் சரி, சுகப்படுறவங்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் எல்லா மதங்களையும் எல்லா ரிலிஜன்ஸையும் இருக்கிறவங்கள பாருங்கள், இது கடந்து தான் இருக்கும். அப்போது என்ன சொல்கிறாங்க, அப்போது கடவுளை நம்பலை, கடவுளை அந்த நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்காக அதை விட்டுடுங்கன்னு சொல்ல, நமக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸை நம்ம ஹானர் பண்ணணும், அதை மதிக்கணும், அதை நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் அருமையான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்காக அதனுடைய கைட்னஸ் நமக்கு ஒன்று நம்ம எதிர்பார்க்கணும். கடவுள் மறுப்பு கொள்கை வேண்டாம், தவறு தான் அது. ஆனால் நம்ம அந்த கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் நாத்திகனாக படைக்கப்படுகிறார்கள். சில பதவிகளில் ஒரு ஆத்மாவும் நாத்திகனாகவும் சில பதவிகள் எடுத்து சில உண்மைகளை கற்றுக்கொண்டு வருகின்றது ஆத்மா. அதனால் கடவுளை வழிபடுறோன்றது நமக்கு எல்லாமே கிடைச்சிடாது. கடவுளை வழிபடவில்லை அப்படின்னாலும், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலும் நல்லாவும் இருப்பாங்க. ஸோ சொல்ல வருகின்ற கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் நீங்கள் கிறிஸ்டலை முறையாக நீங்கள் கமாண்டு கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு வேலை செய்யும். நம்பிக்கை இல்லாமல் கொடுத்தாலும் வேலை செய்யும். உங்கள் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். உங்களோட பாஸ்ட் லைஃப் கர்மா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிறிஸ்டல் வேலை செய்யும். கிறிஸ்டலை பயன்படுத்தி எனக்கு பலன் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பலனை நீங்கள் முறையாக உணரவில்லை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்டல் உங்கள் கையில் கிடைக்குன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்கள் லைஃப்பை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். வரலாற்றை இரண்டாக பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்த பின்பு, கிமு கிபின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்களும் லைஃப்பை ரெண்டாக பிரிக்கலாம். ஆஃப்டர் கெட்டிங் கிறிஸ்டல், பிஃபோர் கெட்டிங் கிறிஸ்டல், ஏசிபிசின்னு பிரிக்கலாம். வரலாற்றை ரெண்டாக எப்படி பிரிக்கணுமோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பையும் ரெண்டாக பிரிக்கணும். ஆஃப்டர் கெட்டிங் கிறிஸ்டல், பிஃபோர் கெட்டிங் கிறிஸ்டல்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கெட்டிங் கிறிஸ்டல் உங்கள் லைஃப்பில் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் அப்லிஃப்ட்மெண்ட் தான் இருக்கும். அப்லிஃப்ட்மெண்ட் அதான் இருக்கும். உயர்வுன்னு தான் இருக்கும். ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு தெளிவு, எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணுற விதம், நீங்கள் செயல்படுகின்ற விதம், நீங்கள் நடந்து கொள்கின்ற விதம், உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களிடம் நடந்து கொள்கின்ற விதம், உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே மாறும். எல்லா ஸ்பேரும் மாறும். ஏதோ ஒரு ஸ்பேர் மட்டும், எல்லா ஸ்பேர்லேயும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா ஆங்கிள்லேயுமே உங்களுக்கு மாறி 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 பாசிட்டிவான மாற்றங்கள் கொடுக்கும். அப்போ இதை பண்ணும்போது சில விஷயங்கள் தீமைகள் வருது, சில கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அது என்னன்னா, உங்கள் பாஸ்ட் லைஃப் கர்மா பொறுத்தபடி அது 100 மடங்கு வரணும். அதை குறைச்சி ஒரு 2 மடங்கு 3 மடங்காக குறைச்சி கொடுக்கும். பெரிய ஆக்சிடென்ட் உங்களுக்கு நடக்கணும், கை கால் ஊனமாகி ஹேண்டிகேப்டாக வாழ்நாள் முழுசும் இருக்கணும் அப்படின்றது இருக்கும்போது இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது சாதாரணமாக இங்கே தடிக்கிறீங்க, ஒரு சின்ன காயாகும், சும்மா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிங்க, நெக்ஸ்ட் டே சரியாயிடுது. ஸோ அங்கேயும் விடணும், இங்கேயும் விடணும்.
பட் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது. தலைக்கு வரணும்னு ஒரு விதி, கர்மா. தலைக்கு வருது, ஆனால் தலை போகாமல் தலை பாகையோடு போச்சு. ஸோ பாகை போனால் போதும், இன்னொரு பாகை வச்சுக்கலாம். தலைக்கு இன்னொரு பாகை வாங்கிக்கலாம், வச்சுக்கலாம். தலை போயிட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்ஸ் போனது போனது தான் இல்லையா? அதான் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போனது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பெரிய கஷ்டம். ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடனே லைஃப் லாங் ஓனமாக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு பாத்ரூம் போகணுன்னா கூட எடுபுடி தூக்குன்ற மாதிரி இருக்கணுன்ற ஒரு கட்டாயமான நினச்சி பாருங்கள். ஆனால் அதை ரொம்ப சிம்பிளாக பண்ணி ஒரு நாள் கீழே உழ வைக்கும், காயம் அடிபடும், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிங்க, சும்மா அடிபட்டு சும்மா ஆயின்மெண்ட் போடுவீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்க, நெக்ஸ்ட் டே நார்மலாக சரியாக போயிடுவீங்க. ஸோ அங்கேயும் விழுறீங்க, இங்கேயும் விழுறீங்க. அதனுடைய பாதிப்பு 100 மடங்கு 500 மடங்கு 1000 மடங்கு வச்சுக்கலாம். இது வந்து 1 மடங்கு சிம்பிளாக. பெருசு வந்து சின்னதாக குறைச்சி கொடுக்கும். பெரிய கஷ்டங்களை பெரிய துக்கங்களை சிறுசாக குறைச்சி கொடுக்கும். பெரிய நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்கள் குடும்பத்துலேயும் நீங்களும் நிம்மதி இல்லாமல் எல்லாம் கஷ்டப்படணும்னு ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சும்மா ஒரு அரை நாள் ஒரு நாள் உடம்பு எல்லாம் படுக்க வைக்கும். ஒரு ஃபீவரோ ஏதோ மைனர் எயில்மெண்ட்டோ ஒன்று வந்து ஒரு நாள் படுப்பீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க. ஒரு நாள் அடுத்த நாள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரொட்டீன் லைஃப் வந்துடுவீங்க. ஸோ அங்கேயும் பெட்டில் படுக்கணும், இங்கேயும் பெட்டில் படுக்கணும். அங்கே பெட்டில் படுத்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ரொம்ப சீரியஸாக செலவு பண்ணுவீங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். இங்கே அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு உடம்பு சரியில்லாமல் வீட்டில் வீட்லேயே படுக்கலாம். நோ நீட் டு கோ எனிவேர் அவுட் சைட் ஆஃப் யுவர் ஹவுஸ். வீட்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் போட்டு ஒரு லீவ் போட்டு வீட்டில் படுப்பீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, சரி நெக்ஸ்ட் டியூட்டிக்கு போயிடுங்க. ஸோ இங்கேயும் படுக்க வைக்குது, அங்கேயும் படுக்க வைக்குது. ரெண்டும் ஒன்று தான். அது பனிஷ்மெண்ட்டாக 1000 மடங்கு 100 மடங்கு 500 மடங்கு. இது சிம்பிளாக அது 1 மடங்கு. ஸோ நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லைனாலும் கிறிஸ்டல் வேலை செய்யும் உங்கள் கர்மாவுக்கு ஏற்றவாறு என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள்.